வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜான்சி. வெல்கம் டு கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல ரொம்ப பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்றது. ஜிமெயில் ஐடின்னு கிரியேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அதனால ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜிமெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சேஃப் அண்ட் செக்யூரா எப்படி வச்சுக்கிறது, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்றது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து ஓபன் பண்ணீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் கேட்கும். ஆட் அனதர் அக்கௌண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ இங்க வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை சைல்ட், ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ் இருக்கும். நான் என்ன சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மை பர்சனல் யூஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் எங்கேயுமே ஸ்பேஸ் விடாதீங்க. அஃபிஷியல் கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல். ஸோ நெக்ஸ்ட்னு கேட்கும், நெக்ஸ்ட்னு கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் சில டைம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கும் போது இந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. டே, மந்த் எந்த மந்த்தோ அந்த மந்த் கொடுத்துக்கோங்க. இயரும் எந்த இயரோ ஸோ அந்த இயரோடது கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல், இதில் எது உங்களுக்கு சூஸ் பண்ணணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல் @gmail.comனு ஒரு மெயில் ஐடி இருக்கு. கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல் 73 @gmail.comனு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மெயில் ஐடியில் உங்களுக்கு ஏதாவது சூஸ் பண்ணனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறனாலும் புதுசாக நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் என்ன ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரெண்டுமே சூஸ் இல்லை. ஸோ அதனால் நான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் பண்ணும்போது நடுவில் ஸ்பேசஸ் எதுவுமே விடாதீங்க. அஃபிஷியல் கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல் @gmail.com ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் @gmail.comனா நீங்கள் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பேஜ் வந்துடும். பாஸ்வேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்கணும். இந்த 4மே இருந்தால் மட்டும்தான் பாஸ்வேர்ட் நல்லா கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்குன்னா வெரிஃபை சம் இன்ஃபோ பிஃபோர் கிரியேட்டிங் அன் அக்கௌண்ட், வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மொபைலில் வந்து வெரிஃபை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்குது. ரெக்கவரி இமெயில் அட்ரஸ்னால் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் பழையசாக இமெயில் ஏதாவது வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த இமெயில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமெயில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. கேரியர் அசஸ் ரிவ்யூ யர் அக்கௌண்ட் இன்ஃபோன் கேட்குது. இதுதானான்னு ஒரு தடவை கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல் @gmail.com இதான் என்னோட மெயில் ஐடி. ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரி இதுக்கெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ உங்களோட மெயில் ஐடி புதுசாக ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி என்னோட எக்ஸிஸ்டிங் மெயில் ஐடி இருந்துச்சு. ஸோ இப்போ புதுசாக நம்ம கிரியேட் பண்ணதுனால இப்போ புது மெயில் ஐடி ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே வேணாலும் பாருங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த புது மெயில் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம ஃபோன் நம்பரே கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபோன் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஃபோன் வில் ஹெல்ப் இஃப் யூ ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்ட். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா இந்த ரெக்கவரி ஃபோன் நம்பர் வச்சு நம்ம திருப்பி ரெக்கவர் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம்ல, ஸோ அந்த பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு
செட் அப் யுவர் ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ நம்ம இங்கே நம்பர் ஆட் பண்ணதுனால முன்னாடி இருந்த எல்லோ ஐகான் சிம்பிள் போயிடுச்சு. இங்கே பாருங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவர் ரெக்கவரி இமெயில் ஐடி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, மெயில் ஐடி தான் வெரிஃபை பண்ண போகிறேன். இந்த மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிட்டோம்னா இந்த எல்லோ கலர் ஐகான் சிம்பிள் போயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிடலாம். இந்த ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட மெயில் ஐடி ஓப்பன் ஆகும். இந்த மெயில் ஐடிக்கு அப்புறம் சென்ட் கோட் கொடுங்க. சென்ட் கோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஒரு ஜிமெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்துட்டு வந்து இங்கே கொடுங்க. இப்போ நான் வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்தோடனே இந்த இடத்துல அந்த ஐகான் சிம்பிள் இப்போ எல்லோ கலர்ல இருந்துச்சுல அது போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஆட் ரெக்கவரி இமெயில் அட்ரஸும் முடிச்சாச்சு, ஃபோன் நம்பரும் முடிச்சாச்சு. ரெண்டுமே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐகான் சிம்பிள் போயிடும். எல்லோ கலர் சிம்பிள் இருந்ததுல, ஸோ அந்த ஐகான் சிம்பிள் போயிடும். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மெயில் ஐடி எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் டேப் கொடுத்துட்டு ஜிமெயில் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி இது எக்ஸிஸ்டிங் மெயில் ஐடி. ஸோ அதனால் இந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண கேரியர் அசிஸ்ட் தமிழ் அஃபிஷியல் மெயில் ஐடி ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நியூ மெயில் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.